ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பிரியாணி செஞ்சிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் சூடானோன்னே இதில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அரைக்கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கசகசா, இது எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பைசஸ்லாம் எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்ருங்க. இப்போ 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். எல்லாமே மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் தாங்க. அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாவை கீறி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும் பிரியாணிக்கு. அதில் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 3/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதில் மஞ்சத்தூளோ மல்லித்தூளோ நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதில் வெறும் கரம் மசாலா தூளும் மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் அடியில் அடி பிடிக்கும் லைட்டாக. அதை இந்த மாதிரி நல்லா கிளறி விட நல்லா இந்த மிக்ஸ் ஆயிரும் அந்த மசாலாவோட. இப்போ சிக்கனை நம்ம போட்டுடலாம். சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு தான் இந்த அளவு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த அளவு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம்.
தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நம்ம வதக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வந்து வதங்கி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கரை லைட்டாக க்ளோஸ் பண்ணி இந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். இந்த சிக்கனும் வந்து நல்லா குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து குக் ஆயிரும் சிக்கனும் அந்த மசாலாவும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி 1 கிளாஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா அலசிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் உதிர் உதிராக வரும் அரிசி. இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அரிசியை. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஊற வச்சுருந்த அந்த தண்ணியவே வந்து அந்த கிளாஸில் அளந்து நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி. அதுவே கரெக்டாக இருக்கும். இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்தேன். இதில் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அரிசியை அதே கப்பில் தண்ணியவும் மெஷர் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். 3 விசில் விட்டோன்னே இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 விசில் விட்டாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா பிரியாணி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் சைட்லேயே மெதுவாக கிளறுங்க, கிளறி எடுங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்றவங்க நீங்கள் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இந்த அளவு தான் காரம் வேணுன்றதுனால நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். சிக்கன் பிரியாணியும் ஸ்பைசி சிக்கன் மசாலாவும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பைசி சிக்கன் மசாலாவோடைய வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவாக நான் போட்டிருப்பேன். பிரியாணி வீடியோவுக்கு முந்தின வீடியோ போட்டிருப்பேன். அதையும் பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.